பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சேனைகளின் தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ஆண்டவராகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நித்திய பிதா, சர்வவல்லமுள்ள தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னீரே. ஓ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் எபினேசரே, உமக்கு நன்றி. ஏகவா ஷாலோ, உமக்கு நன்றி. ஏகவா ஷம்மா, உமக்கு நன்றி. எல்ஷடாய், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடும் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றியை, துதியை, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே நாங்கள் இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் நித்திய பிதாவாக என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் எபினேசரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த மாலை நேரத்தில் பிதாவே, உமக்கு நாங்கள் துதியை, கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை நேரத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ, எங்கள் முழு இருதயத்துடமை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய தேவனே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் பரிசுத்தராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. நன்றியப்பா, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபினேசரே ஸ்தோத்திரம், எல்ஷடாய் ஸ்தோத்திரம், ஏலோஹிம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் பிதாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. நான் அவர்கள் நடுவிலே உலாவி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றி இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏகவா ஷம்மா, ஏகவா ரூபா, ஏகவா ரஃபா, ஏலோஹிம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி, 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 நன்றி. எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்தில் நம்முடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை எல்லாவற்றிலையும் நம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. இதில் கலந்து கொள்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நான் அவர்கள் நடுவில் உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வல்லமையான மகிமையான காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவர் ஆண்டவரே, உமக்கு எல்லா கனம் மகிமை துதியை நாங்கள் செலுத்தி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்மை போற்றுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, இடைவிடாமல் ஆராதிக்கோ. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ,
நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 எல்லாம் கையை உயர்த்தி சொல்ல போறோம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம். இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. மறுபடியும் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடா என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை, வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? ஆமென் சொல்லலாமா? தோல்வி என்பது நமக்கு என்ன இல்லை இல்லை. எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வெற்றியை கொடுக்கிற கர்த்தர், நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லாம, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே உமக்கு நன்றி, எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர், எங்களை நடத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை உயர்த்துவீர். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. யாரெல்லாம் கர்த்தரை நம்பினாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஈசாக்கு கர்த்தரை தான் நம்பியிருந்தான். அவனுக்கு எந்த சோர்ஸ் இருந்துச்சு நம்புறதுக்கு? ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவனுக்கு இருந்துச்சு, கர்த்தர் மட்டும்தான். யாக்கோபுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு, அது யாரு? கர்த்தர் மட்டும்தான். எந்த பலத்தில் கர்த்தர் விருப்பமா இல்லை அப்படின்னா, அவர் தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலேயே கர்த்தர் விருப்பமாக இருக்கிறார். குதிரைகளின் பலத்திலே கர்த்தர் விருப்பமாய் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, குதிரையின் பலத்தில் கர்த்தர் விருப்பமாய். நிறைய பேர் என்ன செய்றாங்க, அவங்க தன் சுயபலத்தை நம்பி கொண்டிருக்கிறாங்க, சுய ஞானத்தை நம்பி கொண்டிருக்கிறாங்க, சுய அறிவை நம்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யார் மேலே நம்பி விருப்பமாக இருக்கிறாருன்னா, யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் கர்த்தர் விருப்பமாக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க?
பைபிளில் வந்து அப்படிதான் சில பேர்லாம் கர்த்தரை நம்பி நம்பி இருந்து தோற்று போனதாக யாரும் வரலாறு என்ன இல்லை. கர்த்தரை நம்பி இருந்தார், அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். கர்த்தரை நம்பி இருந்தார், சோர்ந்து போயிட்டாரு. அல்லது கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தர் அவரை கைவிட்டார். அப்படிலாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பைபிள் முழுக்க நீங்கள் படித்தா கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா எல்லாருமே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்புறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு. சங்கீதம் 25 3வது வசனம் இப்படியே சொல்கிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது, நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவாங்க சில பேர். அவங்க தான் என்ன செய்வாங்களாம், வெட்கப்பட்டு போவாங்களாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க போல, அன்பாக இருக்கிறவங்க போல, அக்கறையாக இருக்கிறவங்க போல நடிச்சுட்டு பிறகு என்ன செய்கிறாங்க, சில மனிதர்களுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்வாங்க பாருங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, வெட்கப்பட்டு போவாங்க. இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க. நீ விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும், அல்லேலூயா, கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தர் நடத்துவார், என் தேவையை சந்திப்பார், என் குறைவை நிறைவாக்குவார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். அப்படி நம்பிக்கையா இருக்கிறவங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது என்ன சொல்றாருன்னா, அவருடைய அனுபவம் என்னவா இருக்குதுன்னா, சங்கீதம் 25:5 அவர் சொல்றாரு, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க. உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். எல்லாம் சொல்லலாமா? உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எப்படி அழகா சொல்றாரு இல்லையா? சங்கீதம் 25 3வது வசனத்தில் இப்படியா சொல்றாரு, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கிட்டத்தட்ட அவருடைய பிரேயர். அவர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாரு, ஜெபிக்கிறார். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. நீங்க 1வது வசனத்திலிருந்து அதை படிப்பீங்கன்னு சொன்னாக்க, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். I lifted up my soul toward you, O Lord. உமக்கு நேராக என்னோட ஆத்துமாவை என்ன செய்றேன், நான் உயர்த்துகிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எல்லாம் சொல்லுங்க, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எல்லாம் சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். இதெல்லாம் தாவீதுனுடைய பிரேயர். ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. நான் உங்களை நம்பி இருக்கிறேன். அவங்க பட்டயத்தையும் திறமையையும் அறிவையும் பணத்தையும் ஆள்பலத்தையும் நம்பி இருக்கிறாங்க. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன். அதுதான் தாவீதுனுடைய ஜெபம். அவர் சொல்றாரு, தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எல்லாம் எப்படி சொல்றாரு சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். அவர் சொல்றார், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. தாவீதுனுடைய ஜெபம் அது. அவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. அவர் என்ன சொல்றார், ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிப்பதற்கு நான் எதை நம்பி இருக்கிறேன்? உங்க இரக்கங்களை நினைத்தருளும், உங்க காருண்யத்தை நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. அந்த அந்த காருண்யமும் இரக்கம் எப்ப இருந்து இருக்குது? இந்த உலகம் உண்டானதிலிருந்து என்ன செய்யுது? அந்த இரக்கமும் காருண்யமும் அநாதி காலம் முதல் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அவர் சொல்றாரு, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா அந்த ஜெபம்? எல்லாம் சொல்லலாமா? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளையும் கிருபைகளையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இங்க தாவீது சொல்றார் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய போதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்க ஒரு நாள் வெட்கப்பட்டு, விசுவாசமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சில பேர் வேற எதுக்கும் காத்திருக்கிறாங்க, வேற வேற காரியங்களுக்கெல்லாம் சில பேர் காத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்புறம் தாவீது என்னெல்லாம் செய்கிறார் அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் ஆத்மாவை பார்த்து அவரே சொல்லிக்கிறாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் எனக்குள்ள தேங்குகிற, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆத்மாவே, நீ தேவனை நோக்கி என்ன செய்ய? காத்திரு. எல்லாம் சொல்லுங்க, ஆத்மாவே நீ தேவனை நோக்கி காத்திரு. நம்மளாம் அதெல்லாம் சொல்லணும் பாருங்க. நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம சொல்லணும். பல நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம சொல்றதே கிடையாது. யாராவது வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொன்னால் நல்லா இருக்கும், யாராவது வெளியிலேருந்து வந்து என்ன செய்யணும், கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னால் நல்லமா இருக்கும்னு அப்படியே போயிடுறாங்க சில பேர். நமக்கு நாமே சில சமயத்தில் நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும், என் ஆத்மாவை என்ன செய்ய? கலங்காதிரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் எனக்குள்ள நீ தேங்குகிற, தேவனை நோக்கி காத்திரு. இதெல்லாம் தாவீது தன் இருதயத்தை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நேராக திருப்பி இருக்கிற பாருங்க. தன் இருதயத்தை சில சமயத்தில் நம்முடைய இருதயம் வந்து பிரச்சனைகளை நினைச்சு, கஷ்டத்தை நினைச்சு, சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன செய்யுது? ரொம்ப சோர்ந்து போயிட்டுது. ஏன் இப்படி நடக்குது எனக்கு, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, என் குடும்பத்தில் எந்த பிரச்சனைலாம் வருது, இதெல்லாம் நினைச்சு நிறைய சமயத்தில் சோர்ந்து போயிட்டுது. இப்போ தாவீது வந்து என்ன செய்றாருன்னா, ரெண்டு காரியத்தை செய்றாரு. ஒன்று, நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் அவர் தன்னை தானே பார்த்து சொல்லிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே, ஆத்துமான என்னது? மனம். இந்த மனசை பார்த்து சொல்ற, ஆத்துமாவே நீ என்ன செய்ய? பயந்துடாத, கவலைப்படாத, திகைத்திடாத, கலங்கிடாத, நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. நீ ஏன் கலங்குற அப்படின்றாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? 45 சொல்றாரு. 43வது சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. 43:5. யாராவது சத்தமா படிக்கலாமா அந்த வசனத்தை? 43:5 படிக்கலாமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் என்ன சொல்றாரு? தான் ஆத்துமாவை பார்த்து சில சமயத்தில் உங்களை தேற்றுவதற்கும், ஆற்றுவதற்கும், அரவணைப்பதற்கும், ஆலோசனை கொடுப்பதற்கும், கலங்காதே திகாதுன்னு சொல்றதுக்கும் இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க தான் சில சமயத்தில் உங்க ஆத்மாவை பார்த்து புத்தி சொல்லணும். இந்த ஆத்மா என்ன செய்யனாக்க அப்படி தேடிக்கிட்டே இருக்கும். யாராவது வந்து செய்ய மாட்டாங்களா, யாராவது 2 வார்த்தை நல்ல வார்த்தையை பேச மாட்டாங்களா நினைச்சு ஆத்மா என்ன செய்யும்? அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். நீங்க தான் உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லணும், இல்லை இல்லை ஆத்மாவே நீ கர்த்தருக்கு காத்திரு. என்ன செய்ய? அவனோட அர்த்தம் என்ன தெரியுமா? மாம்சத்தில் சண்டை போடணும்னா போடலாம், ஆனால் மாம்சத்தில் சண்டை போடாமல் கர்த்தருக்கு காத்திருந்தா என்ன நடக்கும்னா கர்த்தரே சண்டை போடுவார். ஆமேன்னு சொல்லலாமா? சில பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் போய் சண்டை போட்டீங்கன்னாக்க அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, அல்லது பெரிய அளவில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் உடைத்து போடுவார், எல்லா எதிர்ப்புகளையும் மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி என்ன செய்தாலும் சரி, அதெல்லாம் நிர்மூலமாக்கி எதிராக இருக்கிற ஆட்களை பூரா கர்த்தர் ஒரு வழி என்ன செஞ்சிருவாரு? 12 வசனம் சொல்லுவது போல, ஒரு வழியாக புறப்பட்டு வருவாங்க, 7 வழி என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போவாங்க. ஒரு வழியாக புறப்பட்டு வந்து 7 வழியா. இப்போ இது யாருக்கு இப்படிலாம் கர்த்தர் செய்வார்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு செய்வார்.
மாம்சத்தில் முயற்சி எடுக்கிறவங்களை இப்படி செய்ய மாட்டார். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஏழைகளுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறாராம், ஏழைகள் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குன்னு நினைச்சுவாங்க, என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைப்பாங்க. பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு ஊழியம் கூட அப்படி தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியம் என்ன எப்படி செய்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு மியூசிக் சிஸ்டத்தை வாங்கி வைக்கலாம், 2 ஸ்பீக்கரை வாங்கி வைக்கலாம், பாட்டு பாடலாம், கிட்டாரை வாங்கலாம், கத்தலாம், என்னென்னோ பண்ணலாம் நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய கிருபை வேணும், அழைப்பு வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் செய்யலாம், எல்லாரும் எல்லாம் செய்யலாம்னாக்க அதை கர்த்தர் அங்கீகரிக்கணுமே. கடைசி நாளில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். அப்போது நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தர்கிட்ட விட்டுவிடணும் அந்த காரியத்தெல்லாம். நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, உங்கள் பிரச்சனையோடு என்ன செய்யக்கூடாது, போராடி கொண்டு இருக்கக்கூடாது. எப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, மான்கள் எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. என் தஞ்சமே நீர், என் அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், நீர் என்றும் காப்பீர். ஆமேன். எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஆண்டவரை பார்த்து. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். சொல்லுங்க, தஞ்சமே நீர், என்றும் காப்பீர். எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்ல போறோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். எல்லாம் சேர்ந்து தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு விசுவாசிக்கிறோம் போறா. நல்ல கையை உயர்த்தி சொல்ல போறோம். ஆமென். நிச்சயமா காப்பாற்றுவாரு. தாவீதை காப்பாற்றின கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தாவீதை காப்பாற்றின கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். தானியேலை பாதுகாத்த கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்த கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார். இந்த கர்த்தர் கூட இருந்தா எப்படி இருக்கும் அந்த சிம்டம்ஸ்ன்னு கேட்டா, நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் கூட இருந்தா முடியெல்லாம் சிலிருக்கும் அல்லது வேற ஏதாவது உடம்புல மாற்றம் வரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த சிம்டம்ஸும் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கூட தான்
இருக்கிற எந்த சிம்டம்ஸ் தெரியாம இருக்கலாம். எப்ப தெரியும் தெரியுமா கர்த்தர் கூட இருக்கிறார்ன்ற விஷயம்? எப்படி தெரியும் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, எப்படி தெரியும்னா, கர்த்தருடைய யாரெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த வாழ்க்கையை பார்த்தா தான் தெரியும். எப்படி தெரியும் சொல்லுங்க? வாழ்க்கையை பார்த்தா தான் தெரியும். அவங்களுடைய சரீரத்தில் எந்த மாற்றம் பெருசா தெரியாது. இப்போ தாவீது 24 மணி நேரமும் ஆவியில் நிறைஞ்சே ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா? கிடையவே கிடையாது. அவனுக்கு 1008 பிரச்சனை. திடீர்னு எதிரிகள் நிற்பாங்க. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் அரசனா மாறினா எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் சிந்திச்சு பாருங்க. அது சவாலான விஷயம். ஒரு ராஜாங்கத்தை எதிர்க்கணும், ராஜாவை எதிர்க்கணும், பணத்தை எதிர்க்கணும், படையை எதிர்க்கணும், ஆள் பலத்தை எதிர்க்கணும். ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் இன்னொரு ராஜ குடும்பத்தை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம். ஆனால் ஒரு ஆடு மேய்த்த மனுஷன் ஒரு ராஜாங்கத்தை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்களோட போட்டி போட்டு அவங்களோட ஜெயித்து பிறகு அந்த நாட்டுக்கு ராஜாவை மாறுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க, அப்படிதான் தாவீது என்ன செஞ்சானாக்க, ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு தாவீதுக்கும் சவுல் குடும்பத்துக்கும் விரோதமாக. சவுல் குடும்பத்துக்கும் தாவீதனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக நீண்டகால சண்டை, நீண்டகால யுத்தம் நடந்துச்சு. பாருங்க, நீண்டகால யுத்தம் நடந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன நடந்துச்சு? கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, சவுல் வர 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 பலம் இழந்து போனான். தாவீது வர வர பலமாய் மாறிக்கொண்டே போனான். அல்லேலூயா சொல்லலாமா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. தாவீது வர வர பலம் அடைந்துட்டே போனான். ஈசாக்கோடு தேவன் இருந்த பொழுது ஈசாக்கு வர வர பெரியவனாய் மாறினான். விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனாய் மாறினான். இப்போ அவங்க கூட கர்த்தர் இருக்கும் பொழுது அந்த சிம்டம்ஸ் எப்படி தெரியுது பாருங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தில் தெரியுது சிம்டம்ஸ், அவங்க வாழ்க்கையில் தெரியுது சிம்டம்ஸ், அவங்க சுபாவத்தில் தெரியுது சிம்டம்ஸ். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இருக்காருன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் உள்ள இருக்காருன்னு சொல்லுவாங்க, நல்ல குணமே இருக்காது. பெருமை, அகந்த, மேட்டிமை, துன்மார்க்கமான பழக்க வழக்கம், கெட்ட சுபாவம், மற்றவங்க வாழுறது பொறுக்காது, மற்றவங்க அழியன்னு நினைக்கிறது, மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறது, மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் பார்க்கறது, குழி பறிக்கிறது, குள்ளநரி வேலை பார்க்கறது, இதெல்லாம் செய்வாங்க. இப்படிலாம் செய்கிறாங்கன்னாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுங்க. இங்கே என்ன இல்லை, கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், வசனம் இப்படி சொல்லுது, ஒரே ஊற்று கண்ணிலேருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? காலைல ஒரு 10 மணி வரைக்கும் தித்திப்பான தண்ணி வரும் பாஸ்டர், 10 மணிக்கு அப்புறம் அந்த ஊத்துல இருந்து கசப்பான தண்ணி வரும். அப்படி ஏதாவது ஊத்து உலகத்தில் இருக்குதா? சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் இவர் ரொம்ப பரிசுத்தமான மாறிடுவார் பாஸ்டர், ரொம்ப பக்தியாக இருப்பார், நல்ல குணசாலியாக மாறிடுவார். சர்ச்சை விட்டு வெளில போனார்னாக்க மோசமான மனுஷனாக இருப்பார், துன்மார்க்கனாக இருப்பார், மேட்டிமை பெருமையாக இருப்பார், அகந்தியாக இருப்பார், அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் பார்ப்பார், அநேகர் அழிக்க நினைப்பார், ஏமாத்த நினைப்பார், பொய் சொல்லுவார், திருடுவார், சிகரெட்டு பிடிப்பார், தண்ணி அடிப்பார், ஏமாத்துவார். அப்படி இருக்க முடியுமா? உள்ள ஒரு வேஷம் வெளில ஒரு வேஷமா? சில பேர்லாம் சர்ச்சில் மட்டும் நினைச்சுவாங்க. பரிசுத்தமெல்லாம் சர்ச்சுக்குள்ளதான், பக்தியெல்லாம் சர்ச்சுக்குள்ளதான். சர்ச்சை விட்டு போன அடுத்த செகண்டே ஒரு கையில் சிகரெட், ஒரு கையில் பாட்டிலு. அப்புறம் என்னெல்லாம் கெட்ட விஷயம்லாம் செய்ய முடியுமோ எல்லா கெட்ட விஷயத்துல நினைச்சுவாங்க, தலையிடுவாங்க. யாரெல்லாம் அழிக்கலாமோ, ஏமாத்தலாமோ, திருடலாமோ, போய் சொல்லலாமோ. இது என்னன்னா, இது தேவன் உள்ள இருக்கிற மனுஷன் செய்யற காரியம் இல்லை, பிசாசு உள்ள இருக்கிற மனுஷன் செய்யற காரியம் இதெல்லாம். ஏன்னா உள்ள தேவன் இருந்தார்னா அவங்க சர்ச்சில் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் வெளியில் இருப்பாங்க. அவங்க சுபாவம் மாறாது. சர்ச்சுக்குள்ள கடவுளுக்கு பயந்து இருக்கிறாங்க, வெளில போன நினைச்சுவாங்க கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. அவங்க சுபாவத்தில் மாற்றம். அப்போ சேஞ்சஸ் எப்படி தெரியும்? கர்த்தர் உள்ள வந்துட்டாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? இப்படி சிகரெட் ஊதிக்கிட்டே கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னாங்க, அதை எப்படி ஏற்றுக்கிறது? நான் உள்ள இருக்க கர்த்தர் சொல்லணும்ல, சிகரெட் ஊதாதப்பா, இது கர்த்தருக்கு பிரியமான இல்லாத காரியம்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப கர்த்தர் உள்ள இருக்கிறாரா? இல்லை. சிகரெட்டை பிடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க எந்த பெரிய துன்மார்க்கமான காரியத்திலையும் இறங்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கே விரோதமாக கூட நினைச்சுவாங்க, காரியங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா இதில் துணிகரம் இருந்தால் மற்ற எல்லாத்துலையும் நிச்சயம் வரும், உண்டா இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டால்,
சுபாவ மாற்றம் நடக்கணும், நல்ல குணம் வரணும், நல்ல பழக்க வழக்கம் வரணும், மற்றவங்க வாழணும்னு நினைக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கணும். இதெல்லாம் நல்ல சுபாவம் பாருங்க. இந்த சுபாவம் உள்ள வரணும். தீய பழக்கத்தெல்லாம் வெறுக்கணும், கெட்ட பழக்கத்தில் என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுப்பாவது இருக்கணும். சில தேவ பிள்ளைகள்ட்ட நான் போயிருக்கேன், சர்ச்சைக்கு நீண்ட காலமாக வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சகோதரன் பாருங்க, நீண்ட காலமாக சர்ச்சைக்கு வருவார், வந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் நேராக போயிட்டு பைக்கை அவர் பக்கத்தில் நிறுத்தினேன். என் முகத்தையே பார்க்க மாட்டேன்றாரு, அந்த பக்கம் திரும்பிட்டே பேசுறாரு, பிரைஸ் தலாடுங்க ஐயா அப்படின்றாரு. என் முன்னாடியே திரும்ப மாட்டேன்றாரு. என்னையா பிரச்சனை, என்னாச்சு இவருக்கு, ஏன் என்னை பார்க்க மாட்டேன்றாரு? எங்கே நான் இந்த பக்கம் நிற்கிறோம், அந்த பக்கம் பார்த்துட்டு நினைச்சாரு, சோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் தலாடு பாஸ்டர், சோத்திரம் சோத்திரம் ஐயா அப்படின்றாரு. நான் என்ன சொன்னேன், அப்படி எட்டி பார்த்தேன், தலையணையை எங்கே போட்டிருக்கிறாரு? தலையில தலையணை வைப்பாங்க, தலையணையை வாய்க்குள்ள அப்படி வச்சிருக்கிறாரு, இங்கே வச்சிருக்கிறாரு, உருண்டையாக வச்சிருக்கிறாரு. அதனால என் முகத்தை பார்த்தா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பார்த்து பேசிட்டு இருக்காரு. துப்பவும் முடியல, முழுங்க முடியல. முழுங்கினா விஷம், துப்புனா தெரிஞ்சு போயிடும். துப்புனா தெரிஞ்சு போயிடும், முழுங்குனா விஷம். துப்பவும் முடியாம, முழுங்க முடியாம, என்கிட்ட பேசவும் முடியாம அந்த பக்கம் பார்த்து நின்று, கர்த்தர் கூட இருக்கிறதா அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்பா இந்த பழக்கம் வேணாப்பா, உனக்கு இந்த குடி வேண்டாம், இப்படிலாம் நடக்காத, யாரையும் கெடுக்க என்ன செய்யாத, முயற்சி பண்ணாத, யாரையும் அழிக்கிறது என்ன செய்யாத, அண்டர் கிரவுண்ட் வேலை என்ன செய்யாத, அடியில் இருக்க அப்படியே இந்த குழி முசல்னு இருக்கு பாருங்க, குழி முசலோட வேலை என்ன செய்யுமா, மேலே இருக்கிற காயெல்லாம் சாப்பிடாது. அவர் அண்டர் கிரவுண்ட்லேயே தான் வேலை பார்ப்பாரு. மேலே பார்த்தா எப்படி இருப்பாரு, நல்ல புள்ள மாதிரியே இருக்கும், நல்ல தரெல்லாம் நல்லா இருக்கும். உள்ளே போயிட்டு இருக்கிற வேற பூரா அறுத்து விட்டுட்டு இருக்கிற காய பூரா சாப்பிட்டுட்டு நல்ல புள்ள மாதிரி வந்து வெளில நிற்கும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். ஆனா சுபாவ மாற்றமே இல்லை. அல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்தா மட்டும் என்ன செய்ய வேண்டியது, அண்ணி அல்லேலூயா பாப்பான்னு குதிக்கிற குதியில பக்கத்தில் இருந்தவங்க பூரா பயந்துரு ஓடுவாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்படி குதிக்க வேண்டியது. கெட்ட பழக்கத்தை விடலை, கெட்ட சுபாவத்தை விடலை, கெட்ட பேச்சை விடலை, கள்ள தொடர்பை விடலை, கள்ள பழக்க வழக்கத்தை விடலை, கெட்ட போனை விடலை, சிகரெட்டை விடலை, பீடியை விடலை, பான் பராக்க விடலை, விமல் பார்க்க விடலை. சபையில் வந்தால் மட்டும் என்ன செய்ய வேண்டியது, அங்கே இருக்க அத்தனை பேரையும் மிரள வைக்க வேண்டியது குதிச்சு. ஞாயிற்றுக்கிழமான ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான், கீழையும் வெல்ல மேலையும் வெல்ல. அவங்க ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற பேச்சு பார்க்கணும், எப்படி பேசுவாங்க, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் பாருங்க, தண்ணி பிடிக்கிற சண்டையை போய் பாருங்க. இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு தான் போறாங்களான்னு குழப்பம் வர மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் கூட இருந்தா நான் சொல்றேன், சுபாவ மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே மனுஷன் எப்படி ரெண்டு வேஷம் போட முடியும்? சபையில் ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் எப்படி போட முடியும்? ஒரே மனுஷன் கர்த்தர் இருந்தா சபைக்கு வரும்போது மட்டும் பரிசுத்தமாக்கிடுவார், வெளில போனா பாவி ஆக்கிடுவாரா? கர்த்தர் உள்ள இருந்தா அந்த மனுஷன் உள்ள எப்படியோ அப்படிதான் வெளியில இருப்பான். ஆமென். பூட்டப்பட்ட நாள் அறைக்குள்ள வாழ்ந்தா கூட கர்த்தரை பார்க்கிறாருன்னு உண்மையா இருப்பாங்க. அதான் சிம்டம்ஸ். கர்த்தர் கூட இருப்பாருன்னா அவங்க பொருளாதாரத்தில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் கூட இல்லைன்னா பொருளாதாரம் நலிவடைஞ்சு உள்ளதும் போய் அப்புறம் என்ன ஆகும், கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாகி கடைசியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, சொத்து போய் சுகம் போய் எல்லாம் போய் கடைசியா கையேந்து நிற்கிற அளவுக்கு வாழ்க்கை போயிடும், கர்த்தர் கூட இல்லை அப்படின்றதுனால. அதனால தான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கர்த்தரோடு கூட இணைந்து பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் பாடுபட போறோம்னு சொல்லுவாங்க. எங்கே போறீங்கம்மா? இந்த களக்காட்டில் பாடுபட போகிறேன், களக்காட்டில் தான் பாடுபட்டுக்கிட்டு கிடக்கிறேன், வயல்காட்டில் தான் பாடுபட்டு கிடக்கிறேம்பாங்க. இந்த பாடு எதுக்காக? வருமானத்துக்காக. நீங்கள் வெறுமனே பாடுபடாதீங்க, கர்த்தரோடு கூட இணைந்து பாடுபடுங்கள், கர்த்தரோடு இணைந்து வேலை செய்யுங்கள், கர்த்தரோடு இணைந்து சவால்களை எதிர்கொள்ளுங்கள், கர்த்தரோடு இணைந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள்,
கர்த்தரோடு இணைந்து போராட்டங்களை எதிர்கொள்ளுங்கள். நான் சொல்றேன், வெற்றி உங்களுடையது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாம்ச பலத்துல போராடுற மனுஷனுக்கும் கர்த்தருடைய பலத்துல போராடுற மனுஷனுக்கும் வித்தியாசம் நிச்சயமாய் தெரியும். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லலாமா? மாம்ச பலத்துல ஒரு மனுஷன் போராடுவார்னா, மாம்ச பெருமையில மேட்டிமையில பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆள் பணம் இருக்குன்னு ஒருத்தன் போராடிட்டு நடப்பானாக்க அவனுக்கும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு போராடுறவனுக்கும் வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வர மாதிரி இருக்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போய்விடும். விசுவாசிக்கிறீங்களா? சில பேர்லாம் மாந்திரிகம் பண்ணுறது, பில்லி சுனியம் பண்ணுறது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட சில பேர்லாம் கிறிஸ்தவங்க போயிட்டு சில பேர்லாம் அங்கேயும் மாந்திரிகம் பில்லி சுனியம் பண்ணி கிடப்பாங்க. ஒருவேளை உனக்குரோதமாக ஏதாவது மாந்திரிகமும் பில்லி சுனியமும் செய்வனையும் செய்யப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன், செய்தவங்களுக்கு அது திரும்பி போயிடும். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் செய்தாங்களோ அவங்களுக்கு அது என்ன செஞ்சிடும்? ஒரு பழமொழி நம்ம இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற பழமொழி ஒன்று இருக்குது. கெடுவான் கேடு நினைப்பான். ஒருத்தவங்க மற்றவங்க கெடணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறான்னு சொன்னாலே அவன் கெட போறான்னு அர்த்தம். மற்றவங்க கெடணும்னு நினைக்கிறவன் யாரு? கெட போறான்னு அர்த்தம். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி நினைக்கணும்னா, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைங்க, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைங்க. அவன் எண்ணமே அவனை கெடுக்கும். அவன் எண்ணமே அவனை என்ன செய்யும்? நீங்க யாரும் கெடுக்க வேண்டாம். இந்த பைக்கை கண்ணா பின்னான்னு ஓட்டுவான் பாருங்க, அவனுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுன்ட்டு சந்து போதான் நுழைஞ்சு வேக வேகமாக போவான். ஒன்றும் செய்ய வேணாம், பேசாமல் விடுங்க. எங்கேயாச்சும் மோதிட்டு கிடப்பான் போயிட்டு. அல்லேலூயா. இப்படி போறான் பாரு, நீ சத்தம்லாம் போட வேண்டாம், அடங்காம போறான் பாரு, என்ன மாதிரி போறான் பாரு, டென்ஷன் பண்றான் பாரு. ஒன்றும் செய்ய வேண்டாம். டென்ஷன் பண்றவன், போற பிரச்சனை பண்றவன் பேசாம விடு. எங்கேயாச்சும் மோதிக்கிட்டு பேசாம என்ன செய்வான்? கை காலை விரிச்சுட்டு கிடப்பான் பாருங்க. அப்பதான் தெரியும் அவனுக்கு. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கூட இருந்த சிம்டம்ஸ்ல தெரியணும், சிம்டம்ஸ்ல தெரியணும். நான் சொல்றேன், நீங்க வர வர விருத்தி அடைவீர்கள். விசுவாசிக்கிறோம், கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாம். வர வர விருத்தி அடைவீர்கள். கடந்த ஆண்டை காட்டில் இந்த ஆண்டு பல மடங்கு விருத்தி அடைவீர்கள். பாருங்க, நானும் கூட என்ன செய்யறேன், நிறைய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு திட்டமாக களத்தில் இறக்குறோம், அதெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம், பிறகு என்ன செஞ்சோம்? காலை ஆராதனையை வச்சோம், மாலை ஆராதனை வச்சோம். இப்போ கிளை சபையும் துவங்க போகிறோம் பெண்ணாடத்தில். ஆமென். எங்கே கொண்டு சர்ச்சை வைக்க போகிறோம்? பெண்ணாடத்தில். அல்லேலூயா. அங்கே மட்டும் வைக்க போகிறோம். அப்புறம் எங்கே வைக்க போகிறோம்? விருதாச்சலத்தில், உளுந்தூர்பேட்டையில். இப்படியே போய் போய் என்ன செய்ய போகிறோம்? தமிழ்நாடு முழுக்க வைக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம் இந்த ஆண்டில். ஆமென். ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை கொண்டு போறாருன்னு விசுவாசிக்கிறேன். நீங்களாம் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு நேராக கர்த்தர் என்ன செய்றாரு? கொண்டு போகிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்கன்னு ஒரு பாடலை நான் பாடி கர்த்தர் ஆராதிக்க எழுந்து நின்று பாடலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்க கூட இருந்தால் நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள், வளர்ந்து கொண்டே இருப்போம். உங்க எல்லைகள்லாம் பெருகி கொண்டே இருக்கும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரை எல்லாரும் அப்படியே துதிக்கலாம். வாயில திறந்து இயேசுவேன்னு துதிங்க, இயேசுவேன்னு துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர்.
உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உங்க சமூகத்தில் அகமகிழ்வே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா. எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் நீதி நீர்தானையா, யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். மறுபடியும் யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் மீது என் கர்த்தர் எனக்கு தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நிரந்தர சுதந்திரம் மீது என் கர்த்தர் எனக்கு தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா. என்னுடைய நீதி நீங்க தான்ப்பா, எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் நீங்க தான்ப்பா, எனக்காய் கொடியேற்றுகிறவர் நீங்க தான்ப்பா, என்னை உயர்த்தி வைக்கிறவர் நீங்க தான்ப்பா, என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தான்ப்பா. ஓ, என் பட்சத்தில் இருக்கிறவர் நீங்க தான்ப்பா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். எல்லாம் சேர்ந்து யெகோவா சிட்கேனு. ஆமாப்பா, நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா. என் நீதி நீர்தான்ப்பா, எனக்கா யுத்தம் செய்கிறவர் நீங்க தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தான். ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, யெகோவா சிட்கேனு நீர்தானையா,
எங்கள் நீதி தெய்வம். மறுபடியுமாய் யெகோவா சித்கேனு. ஆமாப்பா நீர்தானையா ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். ஆமாப்பா இயேசுவே நீர்தானையா. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. யெகோவா சித்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீங்கதாப்பா இயேசுவே, இயேசு மகாராஜனே எங்கள் நீதி தெய்வம் நீர்தாப்பா. மறுபடியுமாய் யெகோவா சித்கேனு நீங்கதான் நீர்தானையா. யெகோவா சித்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். ஏசையா இயேசுவே எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, எங்களை தூக்கி எடுத்தவரே, எங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி நீதிமானாய் மாற்றி உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறவரே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்கேனு நீர்தானையா எங்கள் நீதி நீர்தானையா. எல்லாம் சேர்ந்து ஆமாப்பா தெய்வம் நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்கேனு நீங்கதாப்பா நீர்தானையா. யெகோவா சித்கேனு எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே. கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. வார்த்தையால் திருப்தியாவே, உம் அகமகிழ்வே.
அப்படியே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போற ஆண்டவரே, உமக்காய் காத்திருப்பேன்ப்பா என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு வரையிலும். until the death of my life, until the end of this world, until I live, Lord, I have kept my hope upon you. You are my Lord, you are my fortress, you are my shield. ஆண்டவரே, உங்க மேல எங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் கர்த்தாவே, உங்க மேல எங்களுடைய முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும்ப்பா, எங்களை அழைத்தவர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவங்க கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து பறப்பார்கள் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிற கழுகுகளை போல சட்டைகள் அடித்து பறப்பார்கள் ஆண்டவரே. ரீபா லாபா தூடா ஹாதா நாமா ரீஹாதா டபா லாபா விலஹந்தரா தினிம ஷிதுனாபா லிஹந்தடபா லாபா. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி அப்பாவுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போற எல்லாருமே அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. ஆவியானவரே, எங்களுடைய இயலாமையில நீங்க எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம், சர்வஞானியே ஆராதிப்பேன். நான் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர். எங்க நடுவில் வந்திருக்கிறீங்கப்பா, எங்க நடுவில் பிரசன்னமா இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் பார்க்குறீங்க ஆண்டவரே. நம்முடைய கண்கள் நல்லோரையும் தீயோரை நோக்கி பார்க்கிறது போல இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை, அவருடைய பிரச்சனைகளை, அவருடைய போராட்டங்களை, அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் காண்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. எல்லாரும் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஓ நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த விசேஷமான இந்த மாலை ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் நான் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எதனாலன்னா அவர் நம்மோடு கூட இருப்பதே நமக்கு மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருப்பதே. எத்தனை பேர் கர்த்தர் கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி, கையை தட்டி. இவ்வளோதானா? மதியம் சாப்பிட்டதனுடைய பேரன் இவ்வளோதானா? நல்ல உற்சாகமாக கையை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் கையை தட்ட யார் கை தெரியும்னு நினைக்கிறீங்க? எதிரி சாத்தானுக்கு அப்புறம் என்ன செய்யும்? வயிற்றை எரியும், பற்றிக்கிட்டு எரியும். அப்புறம் எங்கே போகணும்? ஆஸ்பத்திரி தான் போகணும், மாத்திரை போடுறதுக்கு, வயிற்றறிச்சலை சரிப்படுத்துறதுக்கு. எத்தனை லிட்டர் தண்ணி குடித்தாலும் ஒன்றும் ஆகாது அவனுக்கு. உங்கள் எதிரி யார்? சாத்தான். ஆமேன்.
தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் எதிரி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க அப்போல்லாம் உங்கள் எதிரி என்ன செய்றீங்க? எப்பெல்லாம் நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்கள் எதிரிக்கு என்ன செய்றீங்க? தானிக்கு ஊற்றி விட்றீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் எப்பயும் சோகமாக இருக்கக்கூடாது. எதிரியை டென்ஷனாகவே வச்சுருக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? எளிமையான விஷயம் அதுதான். அவங்களும் திட்டி பார்க்குறாங்க, இப்போ சூழ்ச்சி பண்ணி பார்க்குறாங்க, பிரச்சனை பண்ணி பார்க்குறாங்க, ஆனாலும் என்ன செய்யலை? நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க. அவனுக்கு குழப்பம் வந்துடும், என்னடா அது என்ன செஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் தேர் ஜாய்ஃபுல் ஹாப்பினஸ்? த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் ஜீசஸ் இஸ் வித் அஸ். ஆமேன் சொல்லலாம். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது தான் அந்த ரகசியம். எது நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம், என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கிறோம். என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவர் நடத்துவார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்க இப்போ நம்மளாம் என்ன செய்யறோம்னா, சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து நம்ம ஜனங்க சோர்ந்து போய் சந்தோஷத்தை விட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எதை ஃபீல் பண்ணணும்னா, கர்த்தரை கூட இருக்காருன்னு ஃபீல் பண்ணுங்க. எப்படி ஃபீல் பண்ண சொல்லுங்க? தாவீதுக்கு ஏதாவது உடம்புல சிலுத்துதா? கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இவன் எம்மாத்திரம் இந்த கோலியாத்து. ஆனால் நான் பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு வந்தாலுப்பா, நீலாம் எனக்கு எதிரியே கிடையாது. எப்படி பார்க்கணும் எதிரியை? பிரச்சனை எப்படி பார்க்கணும்? பிரச்சனை எப்படி பார்க்கணும்? நீலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே, நீலாம் ஜுஜிபி ஆளு. கர்த்தர் நினைச்சா ஒரு நாள் காய்ச்சல் வந்தால் படுத்து படுக்க ஆயிடுவேன். நீலாம் எனக்கு எதிரியா? மனுஷன் பலன்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? மனுஷன் பலன் எப்படி இருக்கும்? ஒரு நாள் காய்ச்சல் தாக்கு பிடிக்குமா? 10 நாள் வேலைலாம் பொட்டனி போட்டால் அதுக்கப்புறம் பிழைக்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் வந்துட்டு அந்த ஜனத்துக்கு விரோதமாக கூட்டம் எழும்பிட்டே இருந்துச்சு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பிட்டே இருந்துச்சு. பைபிள் முழுக்க பார்க்கிறோம். எழும்பின கூட்டம் போல அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எழும்பினது யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினது யாரு? எகிப்தியர்கள் தான் எழுப்பினாங்க. 10 வாதையை சந்திச்சாங்க. பாருங்க, 10 வாதை. அடங்கிட்டாங்க. இனிமேலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? அவங்களோட போராட வேண்டாம். போராடின வரைக்கும் போதும், அழிஞ்ச வரைக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற காரியமெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் பார்ப்பார். பாருங்க, ஒரு நாள் அவர் ஆக்ஷன் எடுப்பார். எரியிறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது நிற்கும். எரியிறது எதுன்னு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல பிடுங்கணும்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுன்றவங்க பிறகு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. எரியிறதை எங்கே பிடுங்கணும்னு கர்த்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். பிடுங்கிட்டாருன்னா கொதிக்கிறது என்ன செய்யும்? தானா நின்றுடும். பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படிதான் எகிப்தியர்கள் எதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருந்துச்சோ அதை பூரா கர்த்தர் பிடுங்கிட்டாரு. எகிப்தியர்கள் எது பலனாக இருந்துச்சு? நைல் நதி பயங்கரமான பலன். எகிப்திய ஜனங்களுக்கு எது தெம்பு தெரியுமா? நைல் நதி தான். அந்த நதி அந்த எகிப்தில் ஓடுறதுனால தான் அந்த நாடே செழிப்பா இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தார், அதில் போய் கையை வச்சாரு. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிரியாக இருக்காங்கல்ல, அவங்களும் பயப்படாதீங்க. எரியிறதை பிடுங்கிடுவார் தானா. அல்லேலூயா. நைல் நதியில் போய் கர்த்தர் கையை வச்சார். நைல் நதி என்னாச்சு தெரியுமா? தண்ணி எல்லாம் ரத்தமாக மாறிடுச்சு. நாட்டில் தண்ணி பஞ்சம் வந்து போச்சு, குடிக்க வழி இல்லை, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து எங்கே போய் கையை வச்சாருன்னா, அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சம் பிள்ளைங்க எல்லார் மேலேயும் கையை வச்சாரு. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் எதெல்லாம் முதல்ல பிறந்துச்சு அத்தனையும் ஒரே நாளில் செத்து போச்சு. தலைச்சம் பிள்ளைங்களை பூரா கர்த்தர் என்ன செஞ்சாரு? கையை வச்சார். அத்தனையும் இறந்துச்சு. பாருங்க, வாழ்வாதாரமே போச்சு, எதிர்காலமே போச்சு. எரிகிறத பிடுங்கின உடனே எகிப்தியர் பார்த்தாங்க, இனிமேலாம் இவங்களை வச்சிருந்தோம் உயிருக்கு ஆபத்து. இப்போ தண்ணி பிரச்சனை வந்துச்சு, தவளை பிரச்சனை வந்துச்சு, பேணு பிரச்சனை வந்துச்சு.
பாருங்க, இப்போ தலைச்சம் பிள்ளைகள்லாம் கூட இறந்து போயிட்டாங்க. இனிமேலும் இந்த ஜனங்களோட நினைச்சக்கூடாது, போராடக்கூடாது அப்படின்ட்டு எகிப்தியர்ல அவங்க வழிக்கு விட்டுட்டாங்க. இப்போ எகிப்தியர்கள் பாருங்க, இஸ்ரவேலர்கள் அவங்க வழிக்கு விட்டுட்டாங்க. இஸ்ரவேலர் பாருங்க, அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வனாந்தரத்தில் வராங்க. இப்போ ஒவ்வொரு நாடாக வந்து என்ன செய்யுது, இஸ்ரவேல் ஜனத்தை மோதி பார்க்குது. ஒருத்தன் அங்கேருந்து வரான் பாருங்க, அவன் என்ன செய்யறானாக்க, அவன் நேரடியாக மோதுவதற்கு தைரியம் இல்லாதவன். எப்படி மோத தைரியம் இல்லாதவன்? நேரடியாக மோத தைரியம் இல்லாதவன். அவன் குறுக்கு வழியை பின்பற்றுகிறான். என்ன மாதிரி குறுக்கு வழியை பின்பற்றுறான்னு கேட்டால், அவன் என்ன செய்கிறான், இந்த ஜனங்களை ஸ்பிரிச்சுவல் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான். அதாவது பாருங்க, நல்லா கவனிங்க, மெட்டீரியலை வைத்து அட்டாக் பண்ணினவர்கள் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, மெட்டீரியலால் அவங்கள ஜெயிக்க முடியாது, ஸ்பிரிச்சுவலாக அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸ்பிரிச்சுவல் அட்டாக் பண்ணுறன்னு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா அப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனை வைத்து ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிடலாம். அவனுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? இவங்களெல்லாம் சரிபடுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னது? ஸ்பிரிச்சுவலாக அட்டாக் பண்ண அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அழிஞ்சிடுவாங்கங்கிறத அந்த ராஜா கண்டுபிடிக்கிறான். அதனால் என்ன செஞ்சான் அப்படின்னாக்க, பாருங்க, அவன் என்ன செய்கிறான், பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிடுறான். அந்த தீர்க்கதரிசியை அழைச்சிட்டு வந்து என்ன செய்கிறான் பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அவன் என்ன செய்கிறான், அவன் கூலி பொருந்துறான். பாருங்க, அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்யறானாக்க, வருகிறான், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வருகிறான். பாருங்க, இந்த ராஜா கொஞ்சம் வித்தியாசமானவன். எல்லாருமே கத்தியும் பட்டையும் தூக்கிட்டு நிற்கும் போது ஒருத்தன் ஸ்பிரிச்சுவலாக என்ன செய்ய அட்டாக் பண்ண வரான் பாருங்க. இவன் வித்தியாசமாக இருக்கிறான். இவனை போல ஆள் தான் குழிமோசல் போன்ற ஆட்கள் இல்லை. ஒருத்தன் கத்தி தூக்கிட்டு வந்தால் எதிரின்னு பார்த்துடலாம். இவன் எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. மறைஞ்சிருந்து என்ன செய்கிறான், தந்திரமாக வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறான். தந்திரமாக வந்து நஷ்டத்தை ஏற்படுத்த பார்க்குறான். தந்திரமாக அழிக்க நினைக்கிறான் ஒருத்தவன். அவன் அந்த ராஜா பேர் என்னன்னா பாலாக்கு என்கிற ராஜா. தந்திரமான காரியங்களினால தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷன், தந்திரமாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிக்க நினைக்கிற மனுஷன். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த பாலாக்கு என்ன செய்கிறான், பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி கூலி கொடுக்குறான். தங்கம் கொடுக்குறான், வெள்ளியை கொடுக்குறான், பொண்ணை கொடுக்குறான். நாட்டில் எவ்வளோ சொத்து வேணாலும் நிலம் வேணாலும் தரேன், நீ தான் பகடக்காயாக இருக்க போகிற. இப்போ சில பேர்லாம் நேரடியாக மோத மாட்டாங்க. பகடக்காதையாக யாரையாச்சும் ஒருத்தர் பயன்படுத்தும், நடுவில் இருக்கால பயன்படுத்துவோம். நடுவில் இருக்கால பாருங்கள், இங்கேயும் சொல்ல முடியாமல் அங்கேயும் சொல்ல முடியாமல், இங்கேயும் பேச முடியாமல் அங்கேயும் பேச முடியாமல் கடந்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு விழுந்துக்கிட்டு உழப்பறிச்சுட்டு கிடக்கும். அங்கேயும் பேச முடியல அங்கேயும் பேச முடியலப்பா. தவியா தவிச்சு நடக்கிறது, இங்கேயும் சொல்ல முடியாம அங்கேயும் சொல்ல முடியாம. இந்த நடுவில் கிடக்கிற ஆள் இருக்கான் பாருங்க. அதை போல தான் பாலாக்கு மாட்டிருந்த பிழையா மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் ராஜா என்ன சொல்றாரு, வந்து உனக்கு வெள்ளி கொடுக்குறேன், தங்கம் தரேன், நீ என்ன செய்ய, இந்த ஜனத்துக்கு விரோதமாக எழும்பு, நீ தான் சபிக்கணும், நீ தான் இந்த ஜனங்களோடு பேசணும். இந்த ஜனங்களை நீ சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. இந்த நாளில் ஒன்றை தான் பகடக்காயை நினைச்சேன், நான் பயன்படுத்துகிறேன், நீ தான் சப்போர்ட் பண்ணணும், நீ தான் சப்போர்ட் பண்ணணும், நீ தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். நேரடியாக எதிர்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் ஒரு கோழை. அதனால் என்ன செய்கிறேன், நான் பகடக்காயை என்ன செய்ய போகிறேன், ஒன்றை தான் பயன்படுத்த போகிறேன். இதை போல ஆட்களும் இருக்கிறாங்க பாருங்க நாட்டில். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுக்குறான். இந்த வசனத்தெல்லாம் எடுத்து படித்தா நலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமின் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். நல்ல கவனிங்க. சில பேர்லாம் அந்த 5க்கும் 10க்கும் அல்லாடுற ஆட்களை தான் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேரடியாக பேச தைரியம் இருக்காது அவங்களுக்கு, நேரடியாக சண்டை போட தைரியம் இருக்காது. என்ன செய்வாங்கன்னா, அப்பாவி மனிதர்கள் 5க்கும் 10க்கும் உழைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, அந்த போல ஆட்களை ஏவி விட்டு அவங்கள பயன்படுத்தி அவங்கள ஜோலியை முடிச்சு விட்ருவாங்க, அவங்கள அழிச்சு விட்ருவாங்க. அதை போல தான் அவன் செய்கிறான். என்ன செய்கிறான், அந்த குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கிட்ட ஆள் அனுப்பி சொல்கிறான், நீ என்ன செய்ய, உனக்கு எவ்வளோ வேணாலும் கூலி கொடுக்குறேன், எவ்வளோ வேணாலும் கூலி கொடுக்குறேன். அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், கூலி பொருத்தினார்கள்.
பாருங்க 8ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், அவன் அவர்களை எண்ணாம 22:8 அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு என்ன செய்வேன், நான் உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற அந்த மனிதர் யார் என்றார். உன்னிடத்தில் இருக்கிற மனிதர், அதாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளாம் சுதாரிச்சுக்கணும். எத்தனை நாள் தான் நீங்கள் பயன்படுத்தப்படுற பாத்திரமாகவே கிடப்பீங்க? ஒன்றும் சொல்ல முடியல பாஸ்டர், அவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன், என்ன பாஸ்டர் செய்கிறது, நானாவா செய்கிறேன். பிள்ளையம்மா நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு. என்னவா ஆயிடுச்சுன்னு கேட்டால், நடுவில் கடந்து தவிக்கிறான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ராஜா வந்து பணம் தரேன் கூலி தரேன் என்ன செய்ய சபி அப்படின்றான். இவன் என்ன செய்கிறான், சரி சரி எங்கள் வீட்டில் தங்குங்க, நைட்டில் ஆண்டவர் எதாவது பேசுகிறா பார்க்குறேன்றான். கர்த்தர் வராரு, வந்து சொல்கிறாரு. ஒரே கேள்வி தான் ஆண்டவர் கேட்டார். என்ன கேள்வி? உன் வீட்டில் தங்கியிருக்கான இந்த ஆள்லாம் யாருடா அப்படின்னு கேட்டார். உன் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ஆள்லாம் யாரு? ஆண்டவருக்கு தெரியலையா? ஆண்டவருக்கு தெரியாமல் கேள்வி கேட்குறாரா? அந்த அளவுக்கு உலகத்தை அறிந்து கொள்ள முடியாத தேவனா அவர்? தெரிஞ்சுதான் கேள்வி கேட்குறாரு. ஒன்னிடத்தில் வந்திருக்கிற மனிதர்கள்லாம் யாரு? அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த கேள்வி கேட்கும்போதே சில சமயத்தை நம்ம சுதாரிச்சுக்கணும். இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அமராவதி சிஸ்டருக்கான்னு வச்சிங்க, அவங்க கூட சில நபர் இருந்தால் எனக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், அந்த ஆள் உட்காந்துருக்குது, அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறேன், யார் இதுன்னு கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்க மேலே கோபமாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சுதான் கேட்குறேன், நான் தெரியாமல் கேட்கல. எப்படி கேட்குறேன்? இப்போ ஆண்டவருக்கு தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பிலேயாம் தீர்க்கதரிசி வீட்டில் தங்கி இருக்கிறது யாருன்னு கர்த்தருக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவர் கேள்வி கேட்கிறார், உன்னிடத்தில் வந்திருக்கிற இந்த மனிதர்கள் யார் அப்படின்றாரு. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, பிலேயாம் தேவனை நோக்கி சொல்கிறான், சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி, பூமியின் விலாசத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் மிகுத்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதுக்கு தேவன், பிலேயாம் நீ அவர்களோடே போக வேண்டாம். சில சமயத்துலலாம் இந்த நடுவில் கிடக்கிற ஆட்கள் சுதாரிக்கணும், யாரு கூட போகணும் யார் கூட போகக்கூடாது, யார் கூட நட்பு வைக்கணும் யார் கூட என்ன செய்ய நட்பு வைக்க கூடாது, யார் வார்த்தையை கேட்கணும் யார் வார்த்தை கேட்க. ஏன்னா பழி வந்து உங்கள் மேலே சுமரும் பாருங்க. நடுவில் நிற்கிறீங்க, நான் என்ன பாஸ்ட் பண்ணுவேன், நான் என்ன பாஸ்ட் பண்ணுவேன். உனக்கு அறிவில்லையான கர்த்தர் கேட்பார், உனக்கு புத்தி இல்லையான கர்த்தர் கேட்பார், உனக்கு ஞானம் இல்லையான கர்த்தர் கேட்பார். ரைட்டா உண்டா இல்லையா? பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் ஆண்டவர், நீ அவர்களோடே போக வேண்டாம். இப்போ நமக்கே அந்த உணர்வு தெரியுது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு என் அறிவுக்கே புரியுது. அது யார் பேசுறாத? யார் பேசுறா? கர்த்தர் தான் உணர்த்துறாரு. யார் உணர்த்துறா? அந்த உள்ளத்தில் யார் அந்த உணர்வு யார் கொடுக்கறது? கர்த்தர் தானே கொடுக்குறாரு. என்ன உணர்வு கொடுக்குறாரு? இதுக்கெல்லாம் நீ சம்மதிக்காத. இப்போ உதாரணம் சொல்கிறேன், துன்மார்க்கமான காரியத்துக்கு உங்களை ஒருத்தர் வந்து பயன்படுத்துறாரு. அவர் செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு கோழையாக இருந்துக்கிட்டு என்ன செய்யற, உங்களை வந்து என்ன செய்றாரு, உங்களை வந்து பயன்படுத்துறாரு. நீ போயிட்டு இதை செய், நீ போய் இதை பண்ணு, நீ போய் இந்த காரியத்தை செய்யணும், உங்களை வந்து ஊக்கப்படுத்துறாரு, உன்னை உற்சாகப்படுத்துறாரு, உனக்கு என்ன வேணாலும் தராரு, நீ கேட்கறதுலாம் தராருன்னு வச்சுக்கோங்க. உங்களை பயன்படுத்துறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்கள் மனசில் ஒரு உணர்வு உண்டாகுது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தப்புன்னு தெரியுதுல்ல, அதுதான் கர்த்தர் உணர்த்துகிற காரியம். இப்போ கர்த்தர் நேரடியாக வந்து பிலேயாம் கிட்ட வந்து என்ன செய்றாரு, நீ அவர்களோடே போக வேண்டாம் என்று சொல்றாரு. இப்போ நம்மகிட்ட வந்து நேரடியாக வந்து சொல்லல, ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது, நீ செய்யறது சரியில்லை, நீ செய்யறது தவறு, நீ செய்யறது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, கர்த்தர் பேசின பிறகும் சில பேர்லாம் அடங்க மாட்டாங்க. அடிபட்டாதான் அடங்குவாங்க, நஷ்டம் வந்தால் தான் அடங்குவாங்க. போகிற வழியில் கிணறு இருக்குன்னு தெரிஞ்சும் வேணும்னே போக வேண்டியது துணிகரமாக. யாரை எதிர்க்கணும்னே தெரியாமல் எதிர்க்க வேண்டியது, யாரோடு யுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாமல் யுத்தம் பண்ண வேண்டியது, யாருக்கு குரதம் பேசணும்னு தெரியாமலே பேச வேண்டியது. சில பேர் துணிகரம் ஆகிடுவாங்க. எப்படின்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை படி கடிக்க வந்து சொல்லுவாங்கள்ல, நாய் என்ன செய்யும், ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, கடிச்சு பழகுது. ஆட்டை கடிச்சு பார்க்கும், ஆடு ஒன்றும் செய்யலை, ரைட், ஆடு ஒன்றும் செய்யலையே, கடிச்சா ஒன்றும் செய்யாது போல் இருக்குது, நம்ம கடிக்கலாம் போல. அப்புறம் மாட்டை கடிச்சு பார்க்குது, மாடு ஒன்றும் செய்யலையே, வெரி குட், பரவாயில்லையே, அப்போ என்ன வேணாலும் பேசலாம் போல் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம் போல் இருக்குது. இப்போ அடுத்து மனுஷனை கடிக்க வருது. இப்போ மனுஷன் என்ன செய்கிறான், கடிக்க வந்த நாயை பிடிச்சி காலை போட்டு அடின்னு அடித்து பண்ணில் போட்டு புதைச்சதுக்கப்புறம் தான் புத்தி வருது, ஐயோ
ஆடு கடிச்சது வரைக்கும் பரவாயில்ல, அதோடு நிறுத்திருக்கணும். நம்ம மாடை கடிக்க போனது மகா தப்பு. மாட்டையும் தாண்டி மனுஷனை கடிக்க போனது அதை விட மகா தப்பு. இதை எதை யார் உணரணும்? நாய் உணரணும். பாருங்க, சில நாயெல்லாம் உணர மாட்டேங்குது. நாயை கடிச்சு அதோடு நிறுத்த வேண்டியதானே? மாட்டு கடிச்சு அதோட, ஆட்டை கடிச்சு அதோடு நிறுத்த வேண்டியதானே? மாட்டை கடிச்சு அதோடு நிறுத்த வேண்டியதானே? இப்போ என்ன சில துணிச்சல் என்ன ஆயிடுச்சு, இப்படியே போய் இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசி பேசி பழகிறவங்க பிறகு நினைச்சுவாங்க உடன் ஊழியக்காரர்களுக்கு விரோதம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஊழியக்காரர்களுக்கு விரோதம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எந்த ஊழியக்காரனை வேணாலும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தைரியமாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. எந்த சபைக்கு வேணாலும் தைரியமாக அந்த சபைக்கு விரோதமாக பேசுவாங்க, சபைக்கு விரோதமாக செயல்படுவாங்க, சபைக்கு போகிற ஆத்துமாக்களை தடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க நினச்சிக்குவாங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு. அப்படி தான் அந்த பாலாக்குக்குள்ள என்ன வருது, பிலேயாமுக்குள்ள என்ன வருது, என்ன வருதுன்னா இவன் நினைக்கிறான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை கேட்காம மறுபடியும் போகிறான். ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக உருவின பட்டயத்தை உடையவராய் அவனுக்கு எதிராக நிற்கிறார். உருவின பட்டயத்தை உடையவர் அவனுக்கு விரோதமாக நிற்கிறாரு. இப்போது அவன் எந்த கழுதை மேலே ஏறி போகிறானோ அந்த கழுதைக்கு அது தெரியுது, தீர்க்கதரிசி பிலேயாமுக்கு அது தெரியலை. எல்லாம் சொல்லுங்கள், கழுதைக்கு தெரியுது, பிலேயாம் தீர்க்கதரிசி ஏறிட்டு போகிற கழுதைக்கு தெரியுது, தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்கிற பிலேயாமுக்கு அது தெரியலை. தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு காரியத்தில் கர்த்தர் நமக்கு விரோதமாக இருக்கிறார் என்பது எப்படிலாம் தெரியும்னா, அங்கங்கே அடி விழுந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எங்கெங்கே சில இடத்துலலாம் சேதாரம் வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த சேதாரம் வந்துச்சுன்னு கவனிக்கணும். இந்த சேதாரம் வந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த சேதாரத்துக்கு நீ ஏன் அனுமதிச்சிங்கன்னு கவனிக்கணும். அப்போது சேதாரம் வருதுன்னு சொன்னாலும் என்ன செய்யணும், நம்ம சுதாரிச்சுக்கணும். ஏன்னா போகிற பாதை கர்த்தருக்கு விரோதமாக இருக்குதோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ, கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், பிரேக் அடித்து நிறுத்தி பார்க்கணும். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு அதெல்லாம் தெரியல. கழுதை படுத்துக்குச்சு அப்பயும் தெரியல, கழுதை செவுத்துல வச்சு நெருக்கிது அப்பயும் தெரியல. என்ன செஞ்சுட்டு என்ன நினச்சிட்டு போகிறாரு இவர் தைரியமாக போகிறாரு. என்ன ஆகிட போது பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போது பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போது பார்த்துக்கலாம் போயிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல தான் கண்ணை திறக்கிறாரு. உருவின பட்டயத்தை உடையவராய் தேவதூதன் இருக்கிறார். அப்போ தான் அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி முகங்குப்புற விழுறான். ஆண்டவரே அப்படின்னு முகங்குப்புற விழுறான், மன்னிப்பு கேட்குறான். பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, ஆனால் நான் சொல்கிறபடி தானே செய்யணும், மனுஷன் சொல்கிறபடி நீ செய்யவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்கிறபடி தான் செய்யணும், மனுஷன் செய்கிறபடி எல்லாம் செய்யவே. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு கடைசி வரைக்கும் திருகி விடப்பட்ட பொம்மையாகவே இருக்கக்கூடாது. கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு நீங்கள் கடந்து வரணும். பணத்துக்கு கூலி வேலை செய்கிற ஆளாகவே இருந்துடக்கூடாது, மனுஷனுக்கு அடிமையாகவே இருந்து விடக்கூடாது, மனுஷனுக்கு கூலியாளாகவே இருந்துடக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறாரு, எது தேவ சித்தம், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பிரேக் அடித்து நிறுத்தி பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா, நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா, நீங்கள் போகிற பாதையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா, கொஞ்சம் பிரேக் அடித்து பார்க்கணும். சில பேர்லாம் அதெல்லாம் கவனிக்காமல் ஓடிட்டே இருப்பாங்க. பிரேக் அறந்து போனதெல்லாம் கவனிக்காமல் வண்டியை திருவிக்கிட்டு முறுக்கிட்டு போவாங்க, எங்கேயாச்சும் மரத்தில் முட்டிட்டு நிற்பாங்க. பிரேக் அறந்துருச்சு இல்லை, அதை கவனிக்கணுமா இல்லையா? பிரேக் அறந்த பிறகும் என்ன செய்ய வேண்டியது, ஆக்சிலேட்டர் போட்டு முறுக்கிட்டு நிற்க வேண்டியது. அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே யோசிக்கணும். நம்ம எங்கேயோ நம்ம போகிற பாதையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்கிறோமா என்னன்னு தெரியல. நம்ம என்ன செய்யணும், இனிமேல் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நிறுத்திக்கணும். நிறைய பேர் நிறுத்த மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஜோலி முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பாங்க, நான் தான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசியிருக்கக்கூடாது, இப்படி நான் வாழ்ந்திருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் தான் யோசிப்பாங்க. இப்போ யோசிக்க மாட்டாங்க. பாருங்கள், அடி விழுந்ததுக்கப்புறம் சில பேருக்குலாம் வாழ்க்கையில் நிறைய நஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் புத்தியே வருது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ என்ன செய்யணும், நம்ம நம்மை சுதாரித்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிலேயாம் தீர்க்கதரிசி கடைசியாக போயிட்டு அவன் பார்க்குறான். கடைசியாக ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடித்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்க பெருகுவது தேவசித்தம் என்று சொன்னால் அதை அழிக்கிற வேலையை நான் செய்யவே கூடாது. தேவ பிள்ளைகளை அழிக்கிற வேலையை நான் செய்யவே கூடாது என்கிற விஷயத்தை
பிழையாம் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று சொல்லும்பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தவனை நான் சபிக்க கூடாது, கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிக்க கூடாது என்று சொல்லி ஒரு முடிவுக்குள்ள வருகிறான், ஒரு விளக்கம் அடைகிறான், புத்தி வருகிறது, புத்தி தெளிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் துணிகரமாய் செய்யும்படி நாம் அழைக்கப்படவில்லை. எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அறிந்து அதை செய்யணும். ஆமென் சொல்லலாமா? இப்போ இதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். யுத்தத்தை எப்பொழுதுமே நம்ம கர்த்தர்ட்ட விடணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சம்பவம் நடந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சம்பவம் நடந்த விஷயம் எல்லாம் கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையுத்தம் பண்ணினார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே செயல்பட துவங்கி விட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த அண்டர் கிரவுண்டு வேலை பார்க்குற ஆட்களுக்கு பூரா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அங்கே வந்து அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை செய்ய துவங்கி விட்டார். என்ன செய்யணுமோ அதை செய்ய துவங்கி விட்டார். நம்முடைய வேலை என்னன்னு கேட்டால், அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை ஆராதிப்பது, அக்கினி அவித்து போடுவது கர்த்தருடைய வேலை, சிங்கத்தின் வாயை கட்டிப்படுவது கர்த்தருடைய வேலை. நம்முடைய வேலை கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பது. தானியேலுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு கேட்டால், 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாக இருந்தான் தானியேல். 3 times in a day he is praying unto God. ஒரு நாளைக்கு 3 தடவைகள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். இப்போ அவனை கொண்டு போயிட்டு ராத்திரியில் என்ன செஞ்சிட்டாங்க? சிங்க கபில போட்டுட்டாங்க. இப்போ என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ராத்திரியெல்லாம் ஒரே ஜெபம் தான், துதி தான், ஆராதனை தான். நல்ல கவனிங்க, பயப்படுறது உங்கள் வேலை இல்லை, துதிக்கிறது உங்கள் வேலை. உங்களை பார்த்து பயந்துட்டு நிற்க வேண்டியது சிங்கத்துக்கு வேலை. வரக்கூடாத ஆளுக்கீழே வந்துருச்சு. சிங்கம் என்ன செய்யுது? வாய் அடக்கி, மாம்சத்தை அடக்கி, எண்ணத்தை அடக்கி, கண்ட்ரோல் பண்ணி இப்படி நிற்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இவர் வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய மனுஷன் வந்திருக்கிறாரு. இந்த கையை பார்த்து அந்த சிங்கம் சொல்லும், சிங்கமே உனக்கு பசிக்குது தான், தெரியாமல் கூட நகத்தினால கூட என்ன செஞ்சிடாத, தானியேலுக்கு கீரல் போட்டுறாத, வந்திருக்கிற ஆள் சாதாரண ஆள் கிடையாது, அடக்கு அடக்கு. இப்போ எதுக்கு யாருக்கு பயம்னா தானியேலுக்கு பயம் இல்லை, சிங்கத்துக்கு தான் அது சுபாவத்தை பார்த்தே பயம். சிங்கத்துக்கு அது சுபாவத்தை பார்த்து என்ன செய்யுது? கண்ட்ரோலாக இருக்குது. ராத்திரியெல்லாம் கண்ட்ரோலாக இருக்குது. கடிச்சிட மாட்டேன், தானியேலை கடிச்சிட மாட்டேன். நடு ஜாமத்தை கண்ணை திறந்து பார்க்குது. ஆனால் நல்ல மாம்சம் கிடைச்சிச்சு, போகலாமா? வேணாம். வந்திருக்கிறது யாரு? சாதாரண ஆள் இல்லை, வானத்தி பூமியும் கர்த்தருடைய மனுஷன், வானத்தி பூமி படைத்த கடவுளுடைய மனுஷன் வந்திருக்கிறார். ஆமேன். பயப்பட வேண்டியது நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க தான் பயப்படணும். ஆமேன். அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு கிடப்பாங்க பயந்துக்கிட்டு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமேன். உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையெல்லாம் உனக்கு விரோதமாய் அல்ல, அது கர்த்தருக்கு விரோதமாய் பேசப்படுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு விரோதமாய் அல்ல, அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் நினைக்கிறீங்க? உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூழ்ச்சி, தந்திரங்கள், யூதாஸ் காரியத்தை போல தந்திரம் பண்ற ஆட்கள்லாம் உலகத்தில் இன்னும் இருக்கிறாங்க. யாரை போல தந்திரம் பண்ற ஆட்கள்? எப்படி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, அங்கே காட்டி கொடுத்துட்டு இங்கே முத்தம் கொடுத்து அன்பை காட்டுறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் உலகத்தில் இருக்காங்க. பார்த்தா நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், செய்யறதெல்லாம் அவ்வளோ அட்டகாசம். அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துட்டு வந்து நினைச்ச வேண்டியது சோத்திரம் பாஸ்டர், ஆத்திரம் பாஸ்டர் நிற்க வேண்டியது. நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை எதுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பயப்பட வேண்டியது நீங்களா சிங்கமா? சிங்கத்துக்கு யாரை பார்த்து பயம்? எல்லாம் சொல்லுங்க, உங்களை பார்த்து பயம். எல்லாம் சொல்லுங்க, உங்களை பார்த்து பயம் சிங்கத்துக்கு. வாயை திறந்து சொல்லுங்களேன், என்ன பார்த்து சிங்கத்துக்கு பயம். எனக்கு சிங்கத்தை பார்த்து பயம் இல்லை. அல்லேலூயா. நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட நிமிருவேன். ஆமென். நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு அதிக பலத்தோடு கூட இருக்கிறேன். 40 வயதுல இருந்த பலத்தை விட 80 வயது அதிக பலத்தோடு கூட இருக்கிறேன். நான் கூட அப்படிதான் உணர்றேன்.
25 வயசுல இருந்த பலன் இப்போ எனக்கு உள்ள இருக்கிறத பார்க்குறேன். நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள்ள வந்திருக்கிறத பார்க்குறேன். ஆமேன். இன்னும் ஒரு 100 சர்ச்சை ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குதுன்னு பார்க்குறேன். என்னை கர்த்தர் பலப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறேன். ஆமேன் சொல்லலாமா? 100 சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் பலன் குறையாதுன்னு நான் பார்க்குறேன். கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்து முடிக்கிற வரை பலன் குறையாதுன்னு நான் பார்க்குறேன். கர்த்தர் என்ன பலவீனப்பட விட மாட்டாருன்னு நான் பார்க்குறேன். அல்லேலூயா. என்னடா அது வயசாயிடுச்சு அடங்கி போவான்னு பார்த்தா 40 வயசுல இருந்த பலன் 80 வயசுல இருக்குன்னு சொல்றானே. காலையை பார்த்து இப்போ ஊர்ல இருந்தவனுக்கு பூரா பயம். 40 வயசுல இருந்த பலன் இப்போ என்ன செய்யுது? 80 வயதுல இருக்குன்னு சொல்றானே. நீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஏற்கனவே சூழ்நிலை உங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு, நடுங்கிக்கிட்டு இருக்குது. என்ன ஆகுமோ? நெருப்புல கையை வைக்கிறோம், கர்த்தருடைய கண்ணில் கையை வைக்கிறோம், என்ன ஆகுமோன்னு என்ன செய்யுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். பயந்துட்டு இருக்கா இல்லையா? உங்களை தொடர்றவன் யாரை தொடறான் சொல்லுங்க? கர்த்தருடைய கண்ணின் மணியை, இந்த களிமண் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை எல்லாம் சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. இந்த கல்லு மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சவுலை பார்த்து என்ன சொன்னாரு? சவுலே சவுலே, நீ என்னை ஏன், என் ஜனங்களை ஏன் துன்பப்படுத்துறன்னு கேட்டாரா? என்னை ஏன் துன்பப்படுத்துறன்னு கேட்டாரா? என்ன கேட்டாரு? என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? நான் சொல்றேன், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை அல்ல, உங்கள் தேவனையே துன்பப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு வலியை நீங்க ஃபீல் பண்ண வேணாம், வலியை அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கஷ்டத்தை நீங்க உணர வேண்டாம், கஷ்டத்தை அவர் உணர்ந்துகிட்டு இருக்கிறாரு. கண்ணீர் நீங்க வடிக்க வேணாம், குத்தப்பட்டது அவர் கண்ணுல, உங்க கண்ணில் குத்தப்படல, நீங்க கண்ணீர் வடிக்கணும். குத்தப்பட்டது யாருடைய கண்ணில்? வாயை திறந்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய கண்ணுல, உங்க கண்ணுல கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிங்களா இல்லையா? உங்க கண்ணுல கிடையாது. உன்னை தொட்டவன் யார் கண்ணை தொட்டிருக்கிறான்? கண்ணின் மணியை தொட்டிருக்கிறான். ஆமென். அப்ப நீங்க எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். ராத்திரியெல்லாம் தானியலுக்கு எங்க ஜெபம் நடக்குது? சிங்கக்கபியில ஆராதனை தான். என்ன மாதிரி ஆராதனை இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, சிங்கக்கபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், மக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூரை, அவர் என்னை காத்திடுவார். சொல்லலாமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை. இந்த பாடகர் கொஞ்சம் இமேஜினேஷன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டாரு. கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லாமல் அதிகப்படியே கற்பனை பண்ணிட்டார் இவர். என்ன மாதிரி கற்பனை பண்ணிட்டாருன்னா, தானியேல் கூட என்ன மாதிரி கற்பனை பண்ணார்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டதாக தான் தானியேல் கற்பனை பண்ணாரு. இந்த பாடகர் கூடுதலாக போயிட்டு வேற மாதிரி கற்பனை பண்ணிட்டார். எப்படி தெரியுமா? அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். எங்க உட்காந்துருந்தாராம்? சிங்கக்கேபியில தனியாளா உட்காந்துருக்குல, அவரும் என் கூட உட்கார்ந்து இருந்தாருன்னு பேசினார், கற்பனை பண்ணிருக்கிறாரு. எதை வச்சு அப்படி யோசிச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். நான் நினைக்கிறேன் யோசேப்பை வைத்து தான் அப்படி யோசிச்சிருப்பாரு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் எங்க இருந்தாரு? சிறைச்சாலைக்குள்ள. யோசேப்பு எங்க இருக்கிறானோ அங்க இயேசு இருந்தாராம். யோசேப்பு எங்க இருந்தானோ கர்த்தர் இருந்தாராம். யோசேப்பு எங்க இருந்தான்? கர்த்தர் எங்க இருந்தாரு? அவர் கூட இருந்தாருன்னா எந்த சிறைச்சாலையும் கட்டி வைக்க முடியுமா? அவரையே ஒருத்தன் பூட்டு போட்டு முடக்கி விட முடியுமா? அது வெண்கல பூட்டா இருக்கட்டும், விலையுறந்த பூட்டு, எந்த பூட்டு, என்ன ஒரு பூட்டு, அது திண்டுக்கல் பூட்டாவே இருக்கட்டுமே,
அடக்கி வைக்க முடியுமா? கட்டி வைக்க முடியுமா? பூட்டு போட்டு முடக்கி வைக்க முடியுமா? அவர் என்னோடு கூட அமர்ந்திருப்பார் என்று சொன்னால் எதிரிகளுடைய வாய்களை எல்லாம் கர்த்தர் கட்டி போடுவார். எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். அவைகள் எல்லாம் நிறைவேறாது. அவங்க போடுற திட்டமெல்லாம் கணக்கெல்லாம் பலிக்காது. எல்லாம் சொல்லுங்க, அவங்க போடுற கணக்கெல்லாம் என்ன செய்யாது? வசனம் அப்படி சொல்லுதில்லை, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி என்ன செய்யறாராம்? உனக்கு விரோதம் குறி பேசிட்டு இருக்கான்ல, குறி சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை அந்த சர்ச்சை சீக்கிரம் காலி ஆகிடும், இல்லை அந்த பாஸ்ட் இப்படி ஆகிடும், இல்லை அந்த குடும்பம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இல்லை அந்த விசுவாசி இப்படி ஆகிடும், அந்த சகோதரி குடும்பத்தை நான் இப்படி பண்ணிடுவோம் திட்டம் போடுறாங்கல்ல, குறி சொல்றாங்கல்ல, அந்த குறியை பூரா கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆமென். அப்புறம் என்ன சொல்லுவார்னா, ஞானி தந்திரமா யோசிச்சு என்னடா பண்ணலான்னு திட்டமிட்டு உனக்கு விரோதமாக சில ஞானமா தந்திரங்கள்லாம் பண்றாங்கல்ல, அந்த ஞானத்தை பூரா கர்த்தர் பைத்தியமாக்குறாரு. அப்புறம் என்ன செய்யறாருன்னா, என் ஊழியக்காரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல உற்சாகமா கை வலிக்கிற மாதிரி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தானாபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன். என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. திட்டங்கள் திட்டப்படலாம், வெற்றி நமக்கே. அவங்க திட்டம் அவங்களுடையது, வெற்றி நம்முடையது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் உற்சாகமாக. திட்டம் அவர்களுடையது, வெற்றி நம்முடையது. அட இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு கடைசியில் அவன் ஆசீர்வாதமா இருக்காங்கய்யா. அப்படி நடந்துச்சா? பைபிள்ல நடந்திருக்குதுங்க. எங்க நடந்திருக்குது? மீதியானியர் பூரா என்ன செஞ்சாங்கன்னா திட்டம் போட்டான். இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சணும்? இஸ்ரவேலர்களை நாம் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி மீதியானியர்கள் பூரா திட்டமிட்டார்கள். என்ன செஞ்சாங்கன்னாக்க, அவங்க பாருங்க, அவங்க தன்னுடைய பாளையத்தை இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் முடக்குவதற்காக இராணுவங்களை எல்லாம் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தை சுற்றிலுமாக அவர்கள் பாளையம் இறக்கி விட்டார்கள். பாருங்க ஸ்தோத்திரம். என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த பாளையம் இறங்கின பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, பாளையம் இறங்கின பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்போ அதுல இருந்து தப்பிக்கிறது வழி இல்லாம ஆயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்க வெளியில போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த வசனத்துல நம்ம எடுத்து படிக்கிறோம் பாருங்க, எடுத்துக்கொண்டு படிங்க, எடுத்துக்கொண்டு படிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 6வது அதிகாரத்தை 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கலாம் பாருங்க. 8ஆம் வசனத்தை படிங்க. அப்போது சீரியாவின் ராஜா, மீதியான் தப்பா சொல்லிட்டேன், சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். இன்னென்ன இடத்துல எல்லாம் பாளையம் இறங்கி என்ன செய்ய போறேன், நான் அந்த நாட்டை பிடிக்க போறேன். தந்திரமா திட்டம் போடுறான். இந்த திட்டத்தை பூரா இஸ்ரவேல் இருக்கிற எலிசா என்ன செய்றாரு, இங்க உள்ள ராஜாவுக்கு தெளிவா சொல்றாரு. அவன் போட்ட திட்டம் இதுதான், அவன் பண்ண தந்திரம் இதுதான் தெளிவா எடுத்து சொல்றாரு. பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா பாருங்க, 10ஆம் வசனத்தை படிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இப்ப அவங்க திட்டம் போடுறான். சீரியா ராஜா என்ன செய்யறான்? திட்டம் போடுறான். இன்னைக்கு என்ன செய்யணும்? இந்த கிழக்கு பக்கமா இருக்கிற ஜனங்களை பூரா என்ன செஞ்சிடலாம்? பாளையத்தை அங்கே இறக்குவோம். அங்கே இறக்கி என்ன செய்யணும்? நம்ம நாட்டை பிடிக்க முயற்சி பண்ணலாம். இது இங்க இருக்கு. எலிசா என்ன சொல்றாரு? போயிட்டு ராஜா கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய்ய, இந்த பக்கம் போ, அந்த சீரியா ராஜா இந்த பக்கம் வரணும்னு திட்டம் போடுறான் அப்படின்றாரு. இந்த ராஜா என்ன செய்யறாரு? நேரா போய் தன் ராணுவத்தை பூரா அங்கே இறக்கி ரெடியா வச்சிருக்கிறாரு. பார்க்க ராணுவம் அங்க என்ன செய்யுது? ஏற்கனவே இஸ்ரவேல் ராணுவம் ரெடியா நிக்குது. இப்ப பாக்குறான், என்னடா அது? சரி, திட்டத்தை மாத்துவோம். இப்ப என்ன செய்ய போறோம்? கிழக்கு பக்கமா என்ன செய்யலாம்? நம்முடைய ராணுவத்தை இறக்கி நாட்டை பிடிக்கலாம்னு சொல்லி சீரியா ராஜா என்ன செய்யறான்? கிழக்கு பக்கமா தன்னுடைய ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறான். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, கர்த்தர் எலிசாக சொல்றாரு இந்த விஷயத்தை, ரகசியத்தை. எலிசா போய் என்ன ராஜாவுக்கு சொல்றாரு, இதை போல கிழக்கு பக்கமா சீரியா ராஜா முற்றுகை போட போறான், நீ என்ன செய்வோம்? ராணுவத்தை அங்க அனுப்பி பாதுகாத்துக்கொள் அப்படின்றாரு. இஸ்ரவேல் ராஜா என்ன செய்யறாரு? தன்னோட ராணுவத்தை அங்கே அனுப்பி ரெடியா வச்சிருக்கிறாரு. அங்கிருந்து சீரியா ராஜா வரான். அங்கிருந்து டக்கு டக்குன்னு குதிரையில் என்ன செய்யறான்? பார்க்கறான், பிடிக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு 5000 பேர் 50,000 பேர் நிற்கிறாங்க. என்னடா இது? நம்ம போடுற திட்டத்தை போற யாரோ ஒருத்தர் என்ன செய்யறாங்க? போயிட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான்.
அவன் சொல்றான் பாருங்க 11ஆம் வசனத்துல, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இருதயம் குழம்பி. என்னாச்சு? சீரிய ராஜாவின் இருதயம் என்னாச்சு? குழம்பிடுச்சு. என்னன்னா, நான் போடுற திட்டத்தை பூரா ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்யா. நான் போடுற திட்டத்தை பூரா ஒருத்தன் என்ன செய்யறான்? நானும் இந்த பக்கம் போட்டு பார்க்குறேன், இந்த பக்கம் போட்டு பார்க்குறேன், அந்த பக்கம் போட்டு பார்க்குறேன், இந்த பக்கம். ஏங்க எந்த பக்கம் திட்டம் போட்டாலும் கரெக்டாக அங்கே ராணுவம் நிற்கிது. எப்படி தான் தெரியும் தெரியல. இவனுக்கு குழப்பம் வந்து போச்சு. நமக்குள்ளே எவனோ ஒருத்தர் ஒற்றன் இருக்கிறான். நம்ம சிந்திக்கிற விஷயத்தை பூரா அங்கே ஒருத்தன் சொல்கிறானாக்கா எவனோ ஒருத்தன் ஒற்றன் இருக்கிறான்ற ஒரு பயம் வந்து போச்சு இந்த ராஜாவுக்கு. இருதயம் குழம்பி அவன் என்ன செஞ்சானா, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து சொல்கிறான், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். இங்கே எவனோ ஒருத்தர் உளவாளி இருக்கிறான்ப்பா, நம்ம போகிற திட்டத்தை போகிறா பிளானை போகிற என்ன செய்யலாம் கொண்டு போயிட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியப்படுத்திடுறான். இந்த உளவாளி யாருன்னு என்று சொல்ல மாட்டீங்களா? இப்பதான் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் சொல்றான், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். உன் மனைவியோடு உட்கார்ந்து ரகசியமா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கல்ல, அதை கூட எந்த செல்போன் டெக்னாலஜியும் இல்லாமல், ஒற்று கேட்கக்கூடிய எந்த டெக்னாலஜியும் இல்லாமலேயே கூட அங்க இருக்கிற இஸ்ரவேலின் தேசத்தில் வாழக்கூடிய எலிசா ராஜாவுக்கு சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் பெரிய தீர்க்கதரிசி. நீ நினைக்கிற போலாம் சாதாரண நினைச்சிட்டு இருக்காத. ஆமென். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு இருக்கிறோம், ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோம். ஆவியான வெளிப்படுத்தவும் மாட்டாரா என்னென்ன தந்திரம் நடக்குதுன்னு? ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாதா எனக்கு? அப்புறம் என்னதான் ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆவியை பெற்றிருந்தா எனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா தெரியாதா? ஆவியை பெற்ற மனுஷன் எலிசா, அவனுக்கு தெரியுது எல்லாமே. அவன் சொல்றான், எலிசான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் பிரச்சனையே. அவன் வீட்டில் மனைவியோட பேசிட்டு இருக்கிற விஷயத்தை கூட அங்கே சொல்லுவான். அவன் எந்த டெக்னாலஜி இல்லாம, ஒரே ஒரு டெக்னாலஜி இருக்குது. இங்கேயும் ஆவியானவர் இருக்கிறாரு, நீ பேசுறதை கேட்கறதுக்கு. இதை கொண்டு போய் அங்க சொல்றதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு நம்ம பூமியில, அது ஆவியானவர் தான். இதை பார்த்த உடனே எலிசா அங்க இருக்க ராஜா என்ன செய்றான் தெரியுமா? ரொம்ப குழப்பம் அடைஞ்சி அவன் பாருங்க, ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்றானா, வேதத்தில் படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது சொல்றாங்க, அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். முதல்ல யாரை பிடிப்போம்? அவனை முதல்ல பிடிச்சிருவோம். அவன் தான் பிரச்சனையே. எல்லாத்தையும் சொல்லி போடுறான் அவன். அவனை முதல்ல என்ன செஞ்சிருவோம்? பிடிச்சிடுவோம். இப்படியெல்லாம் திட்டம் போட்டான். இப்போ அவனை பிடிக்க திட்டம் போட்டு சீரிய ராணுவம் என்ன செஞ்சது? தன் நாட்டில் இருந்த நிறைய மூட்டையா கோதுமைகளையும், மூட்டையா கோதுமை மாவுகளையும், இராணுவங்களையும் திரளா இராணுவங்களையும் கொண்டு வந்து நாடு முழுக்க சுற்றி அப்படியே வளைச்சிட்டான். ஏன்னா சண்டை பல நாள் நடக்கும். சண்டை நடக்கிற நாளெல்லாம் நம்முடைய இராணுவ வீரர்களை சாப்பிடணுமென்னு தானியத்தை பூரா, நாட்டில் இருந்த தானியத்தை பூரா சுரண்டி கொண்டு வந்து இராணுவத்துக்காக வச்சிருந்தான் பாருங்க. இப்போ திட்டம் என்ன செஞ்சான்? அவன் இவங்களை பிடிக்க திட்டம் போட்டான். கர்த்தர் அவனுடைய சொத்தை பூரா பிடிக்க திட்டம் போட்டார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதங்களை பூரா பிடிக்கிறது கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். இப்போ கர்த்தர் வந்து போயிட்டு அவன் வீட்டில் இருக்கிற கோதுமை கொள்ளடிச்சிட்டு வரல, அவனே கொண்டு வந்து இங்கே வச்சுவிட்டு ஓடி போயிட்டான். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? அவன் போட்ட திட்டம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? எப்படி மாறிச்சு தெரியுமா? அவன் போட்ட திட்டம் நமக்கு என்ன வாச்சு தெரியுமா? 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கிற அளவுக்கு தாராளமாய் தானியம் கிடைத்தது. திட்டம் அவர்களுடையது, வெற்றி நம்முடையது. வாயை திறந்து சொல்லுங்க, திட்டம் அவர்களுடையது, வெற்றி நம்முடையது. விசுவாசிக்கிற பூரா ஆமேன் சொல்லலாமே. உங்க எதிரி போடுற திட்டம் பூரா உங்க நன்மைக்காக தான். ஆமேன். தீமைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கிறார். ஆமேன். எனக்கு விரோதமாக உருவாகுகிற ஆயுதங்கள் எல்லாம் எனக்கு ஆயுதமாய் மாறப்போகிறது. கோலியாத் கொண்டு வருகிற பட்டயம் எனக்கான பட்டயம். பாருங்க, தாவீது கத்தி தூக்கிட்டு போல, ஆனால் கோலியாத்து கத்தியை தூக்க ஒரு ஆளை தூக்கிட்டு அழைச்சிட்டு வந்தான். ஈட்டியை தாங்கிறதுக்கு ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்தான். நல்லா கவனிங்க, தாவீது கத்தியை தூக்கிட்டு போல,
ஆனால் கோலியாத் என்ன செய்யறான்னா அவன் கையில் 2-3 கத்தி பட்டயம் அதெல்லாம் வச்சுக்கிட்டான். போதாததுக்கு கூட ஒரு ஆளை கூலி வச்சுக்கிட்டான். என் கூட வா, இந்த கத்தியை மட்டும் கையில் வச்சுக்க, இந்த ஈட்டியை கையில் வச்சுக்க, கேட்கும்போது தான் அப்படின்னு ஒரு ஆளை கூலி பொருத்தி அழைச்சிட்டு வந்தான். இப்போ இந்த கூட்டம் அப்படியே சண்டை ஆரம்பமாகுது. கோலியாத் அங்கேருந்து வரான், பக்கத்தில் ஒருத்தவங்க கத்தி தூக்கிட்டு வரான், கத்தி ஈட்டியை தூக்கிட்டு வரான். தாவீது கூட யாரையும் அழைச்சிட்டு போல, கர்த்தரை மட்டும் தான் அழைச்சிட்டு போயிருக்கிறான். கையில் 5 கூழாங்களையும் ஒரு கவண்டியும் தான் கையில் வச்சிருக்கான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படியே தாவீது என்ன செய்யறான், விசுவாசமாக நடந்து போகிறான். இந்த கோலியாத்துக்கு தாவீதை பார்த்த உடனே ஆச்சரியம்னா ஆச்சரியம், என்னடா நாயடிக்க வர மாதிரி கலந்துக்கிட்டு வந்திருக்கிறானே, என்ன மனுஷனாக மதிக்கல போல் இருக்கு. தாவீதும் பாருங்க, இவ்வளோ பெரிய ஆளை சண்டை போட போகிறோமே, ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு போவோம், ஈட்டி எடுத்துகிட்டு போனோம், எடுத்துகிட்டு போல 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு போனானா. நாயை அடிக்கிறத பயன்படுத்துங்க, நீங்கள் கல்லை தானே பயன்படுத்துறீங்க, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா. அதே போல் தாவீது என்ன செஞ்சிருக்கான், 5 கல்லை எடுத்துருக்கிறான். இது கோலியாத்துக்கு பயங்கர இன்சல்ட். என்ன தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய படையை தூக்கிட்டு வரேன், அவன் என்ன செய்யறான், ஒரு ஆள் வேற சப்போர்ட் வச்சிருக்கிறேன், சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன், இவன் என்ன செய்யறான், கல்லை தூக்கிட்டு நாயை அடிக்க வர மாதிரி வரானே. சண்டை ஆரம்பமாகிறது. மணி அடிச்சாச்சு, டிங்குன்னு மணி அடிச்சாச்சு. மணி அடித்த உடனே சண்டை ஆரம்பமாகுது. அவன் என்ன செய்யறான், கத்தி எடுத்துக்கிட்டு எப்படின்றான். தாவீது கூழாங்கல் எடுத்து கவண்டில் வச்சு வேகமாக விட்டான், அவ்வளவுதான். கல் போயிட்டு கோலியாத்து நெத்தியில் அடிச்சுது. கோலியாத்து முகம் கூப்பிட விழுந்தான். தாவீது கத்தி இல்லை. இப்போ என்ன செய்து பார்க்குறான், நம்ம ஆள் அங்கேருந்து வரைச்சு கத்தி தூக்கிட்டு வந்தான் பாருங்க. யாரு, கோலியாத்து கத்தி தூக்கிட்டு வேகமாக வந்தான் பாருங்க. அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி போட்டான். எதிரி கொண்டு வருகிற ஆயுதம் எல்லாம் அவன் தலைக்கு தான். அல்லேலூயா. ஆயுதம் கொண்டு வரான் பயப்படாதீங்க, அவன் கொண்டு வர ஆயுதம் எல்லாம் அவன் தலைக்கு தான். அவன் வெட்டின குழி போற அவனுக்கு தான். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. எதிரி வெட்டி இருக்கிற குழி போற யாருக்கு? அவனே விழ போறான். உங்க வேலை என்ன வேலை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சும்மா நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறதை பார்ப்பீர்கள். கோலியாத்து பாருங்க, என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, நான் விட்ட கல்லாது. இதே கல்லை தான் சிங்கத்தை அடிக்க பல தடவை ட்ரை பண்ணேன், சிங்கம் விழவே மாட்டேன்டுச்சு. அப்புறம் நான் ஓடி போய் அது தாடியை பிடிச்சி அடிச்சதுக்கு அப்புறம் தான் செத்துச்சு. அப்படி இந்த கல்லால் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனாலும் சும்மா விட்டேன். இந்த கல்லு போய் கோலியாத்தை அடிச்சு விழுந்துருச்சுனாக்க இப்ப பார்த்து சொல்லுங்க, கடன் பிரச்சனை என்ற எதிரியை பார்த்து சொல்லுங்க, உனக்கெல்லாம் நான் பட்டயம் தூக்கிட்டு வர போறது கிடையாது, உனக்கெல்லாம் ஒரு கூழாங்கல்லே போதும். ஆமேன். எதிரியாகிய வியாதியை பார்த்து சொல்லுங்க, வியாதியில உனக்கெல்லாம் ஒன்னெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளு நான் கிடையாது, நீ எல்லாம் என் பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது. அது கேன்சரா இருந்தா கூட சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது, உன்னை நான் துரத்துற இயேசுவின் நாமத்தினால. 10 கோடி ரூபாய் கடனா இருந்தா கூட சொல்லுங்க, நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு முன்னாடி. நான் ராஜாவுடைய பிள்ளை, வானமும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளை, பொண்ணுக்கு வெள்ளிக்கு சொந்தக்காரருடைய பிள்ளை. நான் பூமியில் கிடக்கிற பொண்ணுக்கும் வெள்ளிக்கும், வானத்தில் கிடக்கிற பொண்ணுக்கும் வெள்ளிக்கு சொந்தக்காரருடைய பிள்ளை நான். அவர் நினைச்சா பூமியில் தங்கம் எனக்கு இல்லைன்னு சொன்னாக்க வானத்துலேருந்து ஒரு கிரகத்தை எனக்காக அப்படியே அனுப்பிவிடுவார் நேராக எங்கள் வீட்டுக்கு நேராக. ஆமேன். ஒரு விண்கல் அப்படியே தங்க கல் வானத்தில் உருண்டுட்டு வந்து கூட என் வீட்டில் விழும்படி கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. பூமியில் தங்கம் கிடைக்கலன்னா வானத்திலேருந்து ஒரு விண்கல் விழுறது போல என் தங்க கல் விழக்கூடாது. நம்புங்களேன், நம்ப மாட்டீங்களா? விண்கல் விழுதுன்னு சொல்றாங்கல்ல, ஏன் கல் மட்டும் தான் வானத்தில் வரணுமா, தங்க உருண்டு வரக்கூடாதான்னு கேட்குறேன். வரதான் போகுது, விசுவாசிக்கிற எனக்கு நடக்க தான் போகுது, உங்களுக்கு வேணுமானாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் எழுந்திரிக்கலாமா? அப்படியே எழுந்திரிப்போம். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, எனக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த பிரச்சனையில் சண்டை கோலியாத்துக்கும் தாவீதுக்கும், சண்டை கோலியாத்துக்கும் தாவீதுக்கும். இப்போ தாவீது எப்படி போயிருக்கிறான்னா கூழாங்கலோடு போயிருக்கிறான். கோலியாத்து எப்படி வந்திருக்கிறானா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கிறான். கோலியாத்துக்கே தலை வெட்டப்பட்டாச்சு. இவன் நிலைமை என்ன வருது? இவன் என்ன இருப்பான்னு நினைக்கிறீங்க? துண்டை காணும் துணியானு ஓடிருப்பான். ஆமேன். தாவீது கோலியாத்துக்கு எந்த நிலைமைன்னா கூட நிற்கிற ஆளுக்கு எந்த நிலைமையோ.
உங்களுக்கு விரோதமாக வருகிற ஆட்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க பாருங்க. எதிர்க்கே இந்த நிலைமைன்னா கூட இருக்க ஆளுக்கு எந்த நிலைமை? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறேன், ஆண்டவரை நான் உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். வாய்களை திறந்து சொல்லலாமா? உமக்காய் காத்திருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க, உமக்காய் காத்திருப்பேன். ஆண்டவரே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிற கர்த்தர் நீர், என் நியாயத்தை பட்டப்பகலை போலாக்குகிற கர்த்தர் நீர். ஓ ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். யெகோவா சிட்கேனு. ஓ ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் மீது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் மீது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். எல்லாம் சேர்ந்து யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதி தெய்வம். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். ஆமாப்பா, யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். எல்லாம் கையை உயர்த்தி யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிற கர்த்தர், என் நியாயத்தை பட்டப்பகலை போலாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே,
எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றியை, துதியை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி பிதாவே. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கேட்ட இந்த பிரசங்கத்தெல்லாம் மனதில் வைத்து ஆண்டவர் தாமே அப்படியாகவே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற அன்பர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அவங்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கிடக்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்க அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழில் வேலைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வருமானத்தை கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வறுமை, வியாதி, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாம் விலகட்டும். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் செயலிழந்து போகட்டும். நம்முடைய பிள்ளைகள் சுகமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக. ஆரோக்கியமாய், செழிப்பாய் வாழ்வார்களாக. நம்முடைய பிள்ளைகளை அனைவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கொடாகுடியாய் பெருக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல தேவ ஜனங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் பெரியவங்களை செய்வார்.